எண் 14 கவிகாஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கவிகாஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மரத்தில் வேறு போல் இருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அதில் கிளையாக இருக்கும் ஆசிரியர்களுக்கும் பின்மரத்தில் இருக்கும் இளையான மாணவ மாணவிகளுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு அறிவியல் கண்டுபிடிப்பாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை பற்றி. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் 1847ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி அமெரிக்காவின் மிலன் என்ற ஊரில் பிறந்தார். அவரது தந்தை சாமுவேல் எடிசன் மற்றும் தாயார் நான்சி மேத்யூஸ் ஆகியோருக்கு 7வது மகனாக பிறந்தார். எடிசனின் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாம் காரணம் அவரது தாய்தான். ஆம், எடிசனின் சிறு வயதில் நடந்த நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்றை நினைவில் கூறுகிறேன். எடிசன் தனது சிறு வயதில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது எடிசனை கூர்ந்து கவனித்த அவரது ஆசிரியர் எடிசன் கையில் ஒரு கடிதத்தை கொடுத்து, இதனை உனது அம்மா தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். கையில் கடிதம் கிடைக்கவே இதை படித்த எடிசனின் தாயார் கதறி எழுதார். பிறகு எடிசன் அதில் என்ன எழுதியிருக்கிறது அம்மா என்று கேட்டார். உடனே அவரது தாயார், அதில் உங்கள் மகன் அதிபுத்திசாலியாக இருக்கின்றான், அவனுக்குள் உகந்த பாடசாலை இதல்ல என்று எழுதியிருப்பதாக கூறினார். இதை கேட்ட எடிசன் துள்ளுகுதித்தார். பிறகு எடிசனுக்கு வீட்டிலேயே பாடம் நடக்கப்பட்டது. காலப்போக்கில் எடிசனின் தாயார் மரணத்தை தழுவினார். பிறகு எடிசன் தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது 12 வயதிலேயே சம்பாதிக்க தொடங்கிவிட்டார். ஒரு சமயம் அவரது வீட்டை காலி செய்ய போது அவரது ஆசிரியர் எழுதிய கடிதம் கையில் கிடைத்தது. எடுத்து அவசரமாய் படித்தார். அதை படித்த எடிசனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏனென்று தெரியுமா? அதில் உங்கள் மகன் மூளை வளர்ச்சி குன்றியவனாக இருக்கலாம், அவனுக்கு இனிமேல் தங்களது மகனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதியிருந்தது. இதை படித்த எடிசன் தன் தாயின் தூண்டுதலை நினைத்து கண்ணீர் வடிந்தார். பிறகு எடிசன் ரயில் நிலையத்தில் காய்கனிகள் விற்று சம்பாதித்த பணத்தை கொண்டு புத்தகங்கள் பத்திரிகைகள் வாங்கி படித்து தன்னை ஒரு கண்டுபிடிப்பாளராகவே வளர்த்து கொண்டிருந்தார். எடிசன் முதல் முறையாக ஆராய்ச்சி கூடம் ஒன்றை நியூஜெர்சி மாகாணத்தில் 1800 நிறுவினார். அங்கு அவர் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தார். மின்விளக்கு, ஒளிநாடா, கிராமப்போன், இசைத்தட்டு கருவி, திரைப்பட கருவி, கான்கிரீட், கைநாட்டஸ்கோப் போன்றவை அவரது கண்டுபிடிப்புகள் அடங்கும். அவரது கண்டுபிடிப்புகள் ஏராளமாக இருந்தாலும் ஒளியை பதிவு செய்ய மீண்டும் ஒலிக்கச் செய்யும் போனோகிராப் என்கிற ஒளி வரைவியை கண்டுபிடித்தார். எடிசன் நம் வாழ்நாளில் கண்டறிந்த கண்டுபிடிப்புகள் மொத்தம் 1300. இதில் யாரும் அருகில் நெருங்க முடியாத எண்ணிக்கை இது. இதில் 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்றுள்ளார். ஒரு சமயம் அவரது ஆராய்ச்சி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. ஆராய்ச்சி கூடம் முழுவதும் தீக்கிரையாகி கொண்டிருந்தன. அனைவரும் செய்வதில் யாது தவித்தனர். அதை பார்த்த எடிசன் சிரித்து கொண்டே, நாம் செய்த தவறுகள் எல்லாம் தீக்கிரையாகின, நாளையிலிருந்து புதிதாக தொடங்குவோம் என்று கூறினார். இவ்வாறு எடிசன் எல்லா தோல்விகளையும் தாங்கியதை வெற்றியாக்கினார். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தார். என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், நான் 100 வெற்றிகளை பார்த்தவன் அல்ல, 1000 தோல்விகளை சந்தித்தவன். வெற்றி என்பது 1% உத்வேகம், 99% உழைப்பு என்பது இவரது அழகிய பொன்மொழி. எடிசன் தன்னுடைய 84 வயதில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி மறைந்தார். அப்பொழுது அமெரிக்காவின் அதிபர் எடிசனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒரு நிமிடம் மின்விளக்குகளை அணைக்கச் சொல்லி எடிசனையும் அவரது கண்டுபிடிப்புகளையும் நினைவு கூர்ந்தனர். எனவே நாமும் நம் வாழ்நாளில் எடிசனை நினைவு கூறுவோம். சாறு இல்லாத பழம் ருசிக்காது, வலி இல்லாத வாழ்க்கை சிக்காது, தோல்வி இல்லாத செயல் நிற்காது, வெற்றி மட்டுமே இனம் நிலைக்காது, துன்பம் வரும்போது துவளாது, தோல்வியை கண்டு கலங்காது, வெற்றியோ தோல்வியோ இதுவரையும் கடமையை செய்வோம். வெற்றி கிடைத்தால் அடக்கம் எனட்டும், தோல்வி கிடைத்தால் அனுபவம் பெறட்டும். என் வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.